தமிழக அரசியல் வரலாற்றில் மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னு அறியப்பட்டவர் வைகோ. பேசி பேசியே நாவில் தழும்பு ஏறி பேசியே கட்சியை வளர்த்தேன். திமுகவுடைய பிரச்சாரத்தில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அவரை போர்வாள்னு கூட கருணாநிதி சொல்லுவார். அப்படிப்பட்டவர் நேற்று அந்த போர்வாளை தூக்கும் பொழுது, அதாவது உரை வீச்சை தொடங்கும் பொழுதே சேர்லாம் காலி ஆயிடுச்சு, தெரிச்சு ஓடி இருக்காங்க அவருடைய கட்சிக்காரர்களே. அந்த காண்டிலே அவர் இருந்த நேரத்தில் அதை போய் படம் பிடித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்தவங்கெல்லாம். அதை பார்த்துட்டு அவர் உடனே அந்த கேமராவெல்லாம் பிடுங்குங்க, ஃபிலிம் ரோல்லாம் பிடுங்கி எறிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் எப்போ சொல்லுவார்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் இவங்க ஊடகவியலாளர் மீது, ரிப்போர்ட்டர்ஸ் மீது பாய்ந்து சில பேரை அடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜனம் தொலைக்காட்சி சேர்ந்த ஊடகவியலாளர்கள், இன்னும் ஒரு சில தந்தி, இது போல் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இன்று அண்ணாமலை உட்பட அவர் இந்த ஊடகவியலாளர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, எதுவும் சில காலம்தான். இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அதில் கால ஓட்டத்தில் கரைஞ்சி போயிடும். அதுதான் மனித வாழ்க்கையோட தத்துவம். இதை உணர்ந்து தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி 70 வயசுக்கு மேலே, 75 வயசுக்கு மேலே பொறுப்பில் இருக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்புக்கு வரத்துல மாநில பொறுப்பில் இருக்கிறவனே 60 வயசுன்னு ஒரு யாட்சிக்கு வச்சிடுறாங்க. மாவட்ட தலைவராக இருக்கிறவன் 45-50 வயசுக்குள்ளே இருக்கணும். மண்டல தலைவராக இருக்கும். மாவட்ட தலைவராக இருக்கணும், அது லெஸ் தென் 60 இருக்கணும். அரௌண்ட் 60 தான் மாநில நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னு வைக்கும்போது, ஏன்டா டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தபோது வைகோ போன்றவர்கள் நம்ம அறிவு கண்ணை திறக்கிறாங்க. நாம் அரசியலில் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் சரிங்கிறதுக்கு அதில் நம்ம ஊர்பட்ட உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா போன்றவர்களே ஒரு கீ பொசிஷன் இல்லாமல் தே ஆர் பிளேயிங் த சப்போர்ட்டிவ் ரோல். அதுதான் நம்ம இயக்கத்தோட ஒரு வெற்றியும் கூட. ஆனால் சாவர வரைக்கும் அப்பா தான் வீல் சேரில் தள்ளி வச்சுக்கிட்டு அவர் வரும்போது அதை பார்த்துட்டு திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு இசைவாக இருந்த ஞானி என்கிற சங்கரன் அவர் வீல் சேரில் அவர் வரும்போதே பாவமாக இருக்குங்க, அவரை ஏங்க இம்சை பண்ணுறீங்க, அவரை வயதானவருக்கு கொஞ்சம் அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு ஓய்வு கொடுக்க வேணாமன்னது பாப்பாரப்பையில. அது வரைக்கும் அவர் ஞானியாக தெரிந்தவர், முற்போக்காளராக தெரிந்தவர், அப்புறம் பிற்போக்காளராக ஆயிடுறாரு பாப்பாரப்பையில அப்படின்னா அவங்க வழக்கம் போல அவங்க ஏற்றி வசை பாடி தீத்தாங்க. ஆனால் அதுக்காக அவருக்கு அஞ்சலைன்னு வச்சுக்கங்க. எனக்கு அவர் மேலே 1000 கருத்து வேறுபாடு உண்டு. சில விஷயங்கள்ல அவர் கொண்ட கொள்கையில குறைஞ்சபட்சம் அடிப்படை நேர்மையோட சில விஷயங்கள்ல இருந்தார். அதே மாதிரிதான் இப்ப வைகோ என்ன ஆயிட்டாரு, என்ன காரணத்தை சொல்லி திமுகலேருந்து வெளில வந்தாரு? வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன், மகனுக்கு மகுடம் சுட்டுவதற்காக கருணாநிதி வந்து விட்டார் அப்படின்னு ஆசனவாயை அரைச்சு கருத்துன்னு நமக்கே பாருங்க. இப்படிலாம் பேசிட்டு கடைசியில இவர் மகனுக்கு மகுடம் சுட்டுறாரு. தியாகத்திற்கு மதிப்பு இல்லையா? உனக்காக 6 பேர் தீ குளிச்சு செத்தான், என்ன பண்ண? பணத்து மேல அரசியல் பண்ண நீ. ஆரம்ப பணத்தின் மேதும் இலங்கை சரி, அந்த இலங்கை போனதுக்கு மானங்கட்டு போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சான். அதுல திமுக கூட்டணி வச்சது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விடுதலை சிறுத்தையும் மதிமுகவும் போய் கூட்டணி வச்சான் பாருங்க காங்கிரஸ் கட்சியோட. அதை விட ஒரு மானக்கேடு உலகத்துல எதுவுமே கிடையாது. கை குலுக்கி எல்லாம் அவ்வளவு தூரம் இல்லாத பேச்சா பேசினாங்க. கொலைகாரி சோனியா, ரத்த கரைபடிந்த சோனியா, ராட்சசி சோனியா அப்படிலாம் பேசின வைகோ கட்சியில அதே அந்த அம்மாட்டிய போய் சரண்டரானார். ஜெயலலிதாவை எடுத்து கன்னியாகுமரியில இந்த பாத யாத்திரை வந்தவர், இவர் ஏதோ அரசியல்ல பெரும் மாற்றத்தை செய்ய போறாருன்னு பார்த்தா நேர போயத் கார்டன் போயிட்டாரு. அவருக்கு பேசாம அவர் அவர் வீட்டு அண்ணா நகர்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேர ஜெயலலிதா போய் பார்த்துருக்கலாம். எதுக்கு பாத யாத்திரை போய் ஏர் ஓட்டினாரு? அதுல பாத்தீங்கன்னா பல ஊர்ல ஏர் ஓட்டுவாரு, கபடி விளையாடுவாரு, மரம் ஏறுவாரு, வாலிபால் விளையாடுவாரு. இவர் அவரு கிட்டத்தட்ட அவருக்கு என்னெல்லாம் ஆசை இருந்ததோ அதெல்லாம் அந்த நடைப்பயணத்து போது தீர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அரசியல், ஒரு கோமாளித்தனமான நிலைப்பாடு கொண்டவர். 2006 திமுகவோட கூட்டணிக்கு போயிடுவாருன்னு நினைக்கும் போதுதான் திமுக காரங்கள்லாம் திருச்சியில நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு போகும்போது அன்றைக்கு இருந்த பழக்கடை அன்பழகன் இனிய நண்பர்கிட்ட கேட்டேன், என்னங்க கூட்டணியில் இருக்க மாட்டார் போல இருக்குன்னு சொல்றாங்க, இருப்பார் தானே அப்படின்னு. அடையே எங்க ஆளுங்க இப்போ அவர் கட் அவுட்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது சொன்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தேர்தலில் இவர் ஜெயலலிதாவோட கூட்டணி பேச போயிட்டு நான் தேர்தலையே நிக்க போறது இல்லை,
தமிழகம் முழுக்க நடைபயணம் போனாரு, திமுகவோட கூட்டணி பேசினாரு, ஜெயலலிதாக்காக திமுகவை முறைச்சிக்கிட்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்தாரு. சரி, ஜெயலலிதாவோடையாவது போய் கூட்டணியில் நிற்பாருன்னு பார்த்தா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னாரு. ஒரு விதவிதமான, அதுவும் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, அரசியல்ல ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷனை கரெக்டா எடுக்கக்கூடிய மனிதர் வைகோ. தன்னையே ஒரு சிஎம் ஒரு கேண்டிடேட்ஸா நினைச்சவர் திடீர்னு விஜயகாந்த் எல்லாம் நான் சிஎம் அது 2016 அப்பெல்லாம் அவர் குற்று வெளிப்பட்டு போச்சு. நீங்க 96ல இவர் 10% ஓட்டு 8% ஓட்டு வாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்துல இருந்தவங்க எல்லாம், வீடு மாத்தி போனவங்க எல்லாம், மாம்பழம் வந்து டி நகர் வந்து வைகோக்காக ஓட்டு போட வந்தாங்க. ஒரு 3வது அணி வேணும், பரவாயில்ல இவர் வைகோ எமர்ஜி ஆவாருன்னு. எல்லாத்தையும் தாண்டி 1989 தேர்தல் நேரத்துல நான் விருதாச்சலம் போயிட்டு திருப்பனந்தாள் போயிட்டு ஓமாமலூர் போறேன். விருதாச்சலத்துல கூட்டம் நடக்குது, வைகோ வரப்போறாருன்னு சொல்லி இது பண்ணோன்னா விசில் சத்தம் காதை புழக்குது. அதே மாதிரி திருப்பனந்தாள், இது 4 மணிக்கு சாயங்காலம், அங்க 7 மணிக்கு அங்க திருப்பனந்தாள். அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தவர் இன்னைக்கு கடைசியில மல்லை சத்யாட்ட போய் அவர் என்னை காலி பண்ண பார்க்கிறார், தீர்த்து கட்ட பார்க்கிறார். இவர் கருணாநிதிக்கு இவர் என்ன சொன்னாரோ இதையே அவருக்கு சொல்றாரு. இவர் வந்து கட்சியில் வெளியில் போனவர்களுடன் இவர் தொடர்பில் உள்ளார். ஏங்க எப்படிங்க 2 பேரோட ஒரு ஆள் எப்படிங்க பொழுதனைக்கு பேச? அப்படின்னா நிறைய பேர்கிட்ட தானே அவர் பேசிட்டு இருக்க முடியும். அதான் சொல்றேன், வைகோவும் துரை வைகோவும் தான் இந்த கட்சியில இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட தான் பேசணும், பொழுதனைக்கு பேசணும். ஒண்ணு புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல கள்ளக்காதலர்களா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியா இருந்தா சண்டை போட்டுக்கிட்டாவது பேசிட்டு இருப்பாங்க, கள்ளக்காதலரா இருந்தாலும் தேன் சொட்ட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா. அதனால இவரு தங்கிட்டையும் தான் பையன்கிட்டையும் தான் பேசணும்னு கம்பல் பண்ணோன்னு மல்லை சத்யாக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாயிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படிங்க இந்த 2 பேரை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 7 நாள், வாரத்துல 7 நாள், மாதத்தில் 30 நாள், வருடந்தோறும் 365 நாள், வேற யார்கிட்டங்க நான் பேசுறது? சுடுகாட்டுல இருக்கிற ஃபீலிங் எனக்கு வந்துடுச்சுங்க அப்படின்னு மல்லை சத்யா கூட நினைச்சிருக்கலாம். நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு நம்பர்ஸ் தான், எண்ணிக்கை தான் முக்கியம். நீங்க மதிமுக மட்டும் ஒரு சுவாரஸ்யமான இது. நான் பாஜகல தியாகராயனர் சட்டமன்ற தொகுதியில 15-20 பேர் மொத்தமா அப்ப இருந்த 11 வட்டத்துல 15-20 பேரோடையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு 400-500 பேர் இருக்காங்க, அவங்க கூடயும் வேலை செய்யறேன். இது கால ஓட்டத்துல பாஜக வளர்ந்து ஒரு, நான் வேலை செய்யும் போது 15 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 400-500 பேர் இருக்காங்க. அதே நேரத்துல மதிமுகல நான் கண்ணுக்கு பார்த்து 100-200 பேர் தியாகராயனர் சட்டமன்ற தொகுதியில மதிமுக இருந்தாங்க. இப்ப கடந்த தேர்தலில் பார்க்கிறேன் 2 பேர் 3 பேர் சுகர் பேஷண்ட்டு, தலை நிறைஞ்சு போய் கண்ணு தெரியாம அவங்க தடுமாறி, ரியலி ஐ பிட்டி. அப்படி வந்து அது வந்து கழுத தெரிஞ்சு கட்டெருமாயிடுச்சு அந்த கட்சி. ஆனா மதிமுகல இருந்து வெளில போனவங்களை வச்சாலே ஒரு பெரிய அரசியல் கட்சி நடத்தலாம். டிஏகே லக்குமணன் ஒரு மாவட்ட செயலர் வந்தார், 7 மாவட்ட செயலர்கள் வைகோவோட வந்தாங்க. எம்ஜிஆர் கூட ஒரு மாவட்ட செயலர் கூட போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் பிரிஞ்சு வந்த போது பிளவே நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல அந்த டிஏகே லக்குமணன் முதல்ல வெளில போனவர் வைகோ திட்டிட்டு. வைகோக்காக உயிரை விட்ட குடும்பத்தையும் கவனிக்கல, இவருக்காக வந்தவங்களையும் கவனிக்கல. இவருக்காக வந்ததுல நீங்க பாருங்க, செஞ்சி ராமச்சந்திரன் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. இன்னைக்கு அவர் கால ஓட்டத்துல கரைஞ்சு போய் அவரும் ஒதுங்கி இருந்திருக்கலாம். கருணாநிதியே ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தவர் செஞ்சி ராமச்சந்திரன், பவர்ஃபுல் மாவட்ட செயலராக இருந்தார். காரோட்டி கண்ணப்பன், இவர் தஞ்சாவூர் ஒரத்தநாடு இலகணேசன், இந்த மாதிரி ஊர்பட்ட பேர் அந்த கட்சியில பெரிய ஆங்கிலத்திலே பேசுவார். ஆங்கிலத்துல தான் பெரும்பாலும் பேசக்கூடிய. இவர் வந்து எப்படி ஆயிட்டாரு பாருங்க, தமிழக பாஜகல ஒரு மிக முக்கியமான தலைவர். தலைவர் சொன்னாரு, நான் சொன்னேன் இவர் நல்லா பேசுறாருங்க, ஏன் இவரை விட்டு போறாருன்னு. அவரு ஒரு நடிகர் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி இதை முடிப்போம். கமலாலயம் செப்டம்பர் 21, 2007 தாக்கப்பட்டது. அப்ப நான், தமிழிசை, புஷ்கலா அன்புன்னு சொல்லி என்னுடைய உடன்பிறவா சகோதரி திருவல்லிக்கேணி, அனு சந்திரமௌலி, நாங்கெல்லாம் முன்வரிசையில இருந்து அடி வாங்குறோம். அப்ப என் சட்டை கிழிஞ்சது, வேட்டி கிழிஞ்சது, கையில் அடிபட்டது, என் யமகா அடித்து நொறுக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு 7 சொல்றவங்க நண்பர் அழைச்சிட்டு வந்த ஆட்கள் தான் வந்து அடிக்கிறாங்க. அது அரசியல் அப்படிதான் இருக்கும்.
அதுல இங்க வந்து ஒரு 7-7:30 மணிக்கு கமலாலயத்துக்கு வைகோ வராருன்னு சொல்லி குமாரவேலை சொல்லி அன்றைக்கு மீடியால இருந்த பாலாஜி எஸ்என் பாலாஜி குமாரவேலை எனக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆபீஸ் போயானாரு. போனா இப்ப இருக்கக்கூடிய தூத்துக்குடி ராஜேந்திரன் 35 வருஷமா கமலாலயத்துல இருக்கக்கூடியவர், அவரு, நானு, மீடியா பாலாஜி, பாணிகிரா ஸ்ரீதர், இந்த மாதிரி ஒரு 4 பேர் தான் இருந்தோம். வைகோ வந்தாரு, பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. கூட ஒரு 3-4 கார்ல ஒரு 15-20 பேர் அழிச்சிட்டு வந்தாரு. 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு, திமுக இவர்களை தாக்கிய பொழுது நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து கொண்டு போய் நான் பாஜகவினருக்கு அரணாக இருந்தேன். தாக்குதல் நடந்த நேரம் காலையில 10-11 மணிக்குள்ள சாமியாடி முடிச்சுட்டாங்க. இவரு வந்தது 7 மணிக்கு. அவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க ஈவினிங் வந்து அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? அவரு வந்து அது மாதிரி he lives in illusion. அவருக்கு இந்த சில பேருக்கு வந்து ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே ஒரு ஹலுசினேஷன் பேரு. இல்ல ஆமா, அவர் பிரஸ் மீட் கொடுக்கறப்ப ஒரு 40,000 பேர் இருக்கிற மாதிரி தானே. ஆனா அது ஒரு ரொம்ப சங்கடமான விஷயம். ஏன்னா நான் 5 பேர் 10 பேர் இருக்கும்போது தரையை பார்த்து கூட நான் பேசியிருக்கேன் பொதுக்கூட்டங்கள்ல. ஆனா நான் இவர் மாதிரி நானும் ஒரு கற்பனையில இருந்திருந்தேன்னா இன்னும் இவரோட டாப்பான பேச்சு அவர் அளவுக்காவது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 100 பேர் இருந்தா கூட ஒரு லட்சம் தானே அவர் சொல்றாரு. அங்க 100-150 பேர் இருப்பான். இங்கே கூடி இருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களே. அவர் அழுகுறாரா பேசுறாரா நம்மளுக்கு ஒரே டவுட்டா இருக்கும். இதெல்லாம் இந்த காமெடி எல்லாம் போக அவர் அடுத்தது ஜாதி இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். இந்த திராவிடம் விஷம் அப்படிங்கிறதுக்கு, இது திராவிஷம் அப்படிங்கிறதுக்கு வைகோவும் ஒரு உதாரணம். என்னுடைய உதவியாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், என்னுடைய கலிங்கப்பட்டி பெரிய ஒரு கலிங்கப்பட்டி ஜமீன் இவர் அங்க ஒரு பேரரசை நடத்திட்டு இருந்தார். இது கருணாநிதி மாதிரி தான் வரும். எனக்கு உடல் ரீதியாக உதவி செய்பவர்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர் கருணாநிதி சொன்னதுதான் அது. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அவங்கள நல்லா படிக்க வச்சோம், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், அந்த பெருமையெல்லாம் கிடையாது. அவங்கள நாங்க எங்களுடைய தனிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். அது பேரே ஒரு வைகோ இல்லம்னு வச்சிருக்காரு. அவன் வைகோ இல்லம்னு வச்சானா சைக்கோ இல்லம்னு வச்சானா நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. நம்ம வந்து ஒரு நாள் கூத்த பாக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு குழப்பமா இருக்க. இல்ல இப்ப நமக்கு இதுல இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ பாஜக எத்தனையோ கூட்டங்கள் நடத்திருக்கு. தமிழிசை பேசும் பொழுது காலியான சேர், அண்ணாமலை பேச தொடங்கியதுமே காலியாகின சேர் அப்படின்லாம் இந்த வேணும்னே ஒண்ணு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகோ இல்ல அப்பதான் ப்ரோக்ராம் பிடிச்சிட்டு அதை வந்து இந்த திமுக அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவானோ. அதையெல்லாம் நம்ம ஏதோ மீடியால சோசியல் மீடியால அதுக்கு நம்ம ஆட்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து இந்த அந்த காலத்துல இருக்கிற அதே மாதிரி கேமரால இருந்து பிலிம், அதாவது அவரு அப்டேஷனாவே இல்லை. அது ஸ்டாலின் கூட கொஞ்சம் அப்டேஷன்ல, ஏன்னா அவர் ஏதோ பாருங்க இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஒரு கிண்டில் வச்சு படிக்கிறாரு, செல்போன்ல டேப்லெட் போன் யூஸ் பண்றாரு, சிஸ்டம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு போஸாவது கொடுக்குறாரு. இதே என்னங்க டிவி வச்சிருக்கீங்க, நான் டிவியில என்னங்க பார்க்கணும் அப்படின்னு அதை கேட்டிருக்கலாம் அவரு. அது நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. அவரு கூட நம்ம வந்து தத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் கூட ஏதோ ஒரு நடிப்பை வச்சு ஒரு மேனாமினிக்குத்தனமா உருட்டிட்டு இருக்காரு. அவனை புடுறா, கேமராவை புடிடா, புடுங்கடா, அதுல இருக்கிற பிலிம் ரோல் உருவிடா. பிலிம் ரோல்ங்கிற வார்த்தை போய் ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வச்சிருந்தான், அக்வா கவார்டு வச்சிருந்தான், கோனிகா வச்சிருந்தான், மினோல்டா வச்சிருந்தான். அந்த கம்பெனிலாம் இப்ப இருக்கானே உனக்குமே தெரியாது. 20 வருஷமா பிலிம் ரோல எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா இவர் இன்னும் கடந்த காலத்திலேயே இவர் வந்து வைகோ, நான் கலைஞரின் போர்வாள், நான் 20 மணி நேரம் பொதுக்கூட்டம் பேசக்கூடியவன், நான் வாலிபால் விளையாட முடியும், நான் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், பாராளுமன்றத்தை கலக்கியவன், மிஸ்டர் ராஜீவ்காந்தி டோன்ட் ரன் அவே என்று பேசியவன், நான் கருணாநிதியை எதிர்த்தவன், எனக்கு வந்து எல்லா பிரதமரும் மரண சர்டிபிகேட் கேட்டா உடனே அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, இப்படிலாம் வேற உருட்டிட்டு இருந்தானுங்க இந்த மதிமுகல. இப்படி ஒரு பைத்தியங்கள் நமக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ அவங்க போன ஜென்மத்துல ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு பித்துக்குளி கூட்டத்தோட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நாம வெளியில இருந்து நல்லா ரசிக்கணும். ஏன்னா இவங்க சொல்ற பொய் இவங்களை தாக்கும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அது பாருங்க, இந்த பயலுக்கு இவங்க பொயிலேயே இவங்க வெட்டின குழியிலேயே இவங்க விழுறாங்க. சுவாரஸ்யமா இருக்கு, நம்ம இன்னும் ரசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாம் வன்ம குணனும் மாறி நம்ம வன்மத்தை ஒட்டு மொத்தமா இறக்கி குத்துக்காலிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அதை